ஹாய் ஆல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அதேமாதிரி ஒரு நல்ல விழிப்புணர்வு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷ்னலாக நல்ல ஒரு லேர்னிங் ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து லாங் பேக் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ மெயில் போட்டிருந்தாங்க ஒருத்தர். என்னென்னா, அவரோட முன்னாள் காதலியுடன் ஒரு இரவு. சரிங்களா? ஸோ இவரை பற்றின டீட்டெயில்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராட்டான விஷயங்கள் ஷேர் பண்ணல. ஸோ இது மட்டும் சொல்லியிருந்தாரு. அது அப்படியே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? இவரோட ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32, பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஒய்ஃபு ப்ளஸ் வந்து 2 பசங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாகவே வந்து ஒரு வில்லேஜில் வந்து பிறந்து வளர்ந்து 12th வரைக்கும் அங்கே படித்து, அதுக்கப்புறம் காலேஜுக்காக வந்து சென்னையில் யூஜி பிஜி படித்து அங்கே இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி பெங்களூரில் ஜாப் போயிருக்காரு. ஸோ இவங்க ஒய்ஃபு சென்னை. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி இப்போ வந்து ஒரு நல்ல டீசெண்டான லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்காரு. பட் பிஃபோர் இவர் 12th படிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 வருஷம் சொல்லியிருந்தாங்க. 2.5 வருஷம் அந்த காலேஜ் போய் அந்த ஃபஸ்ட்டு செம் இருக்கும் பார்த்திங்களா, அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் இருந்திருக்கு. ஸோ 2 வருஷமாக ஒரு சின்சியரான லவ் இருந்திருக்கு. வில்லேஜ்னாவே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனை அப்படின்றதுனால இவரோட லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ ஒரு லீவில் வந்திருக்கும்போது பேசுறது தெரிஞ்சு பிரச்சனையாகி பிரேக்கப் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. முயற்சி பண்ணியிருக்காரு, எப்படியாவது பேசலாமா அப்படின்றபோது முயற்சி பண்ணியிருக்காரு. பட் இவரோட முயற்சி மட்டுமே பத்தாது இல்லையா? ஏன்னா ஒரு 2 பேர் இருக்கோன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் இருக்கும். கணவன் மனைவி அது லவ்வர் அப்படின்றபோது அவங்களும் அதுக்குண்டான முயற்சி பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து இது பிரேக்கப் ஆகிடுது. இப்போ வந்து 2 பேர் இருக்கார் இந்த நேரத்தில். பட் ஆனால் இவர் என்னதான் பெங்களூர் சென்னைன்னு செட்டில் ஆனால் கூட இவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த வில்லேஜ்லேயே தான் இருக்காங்க. ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா வயது மூப்பின் காரணமாக பேரண்ட்ஸ் வந்து மறைஞ்சிட்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த டைமில் இவர் ஒரே பையன் அப்படின்றபோது பேரண்ட்ஸ்க்கு அந்த சொந்த வீடு, தோட்டம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலம், இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு வந்து இருக்கிறாரு. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன காரியங்கள் பேரண்ட்ஸ்க்கு முக்கியமான டைம் மட்டும்தான் ஒய்ஃபு குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸு இந்த மாதிரிலாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு 2 மந்த் தேவைப்பட்டிருக்கு. ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு இவர் வந்து இவங்க பேரண்ட்ஸோட வீட்டுக்கு வந்து இவர் மட்டும் இருக்கார். சரிங்களா? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு குழந்தைகளுக்கு பெங்களூரில் தான் குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்க. அப்போ ஸ்கூலோட அந்த எப்படி சொல்லி எக்ஸாம் டைம்ன்றதுனால மனைவியோட அம்மாவை கூப்பிட்டு வந்து கூட விட்டுட்டு இவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இது ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடித்து இங்கே வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ அந்த 2 மாதம் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிராமத்தில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட 75 டேஸ்ன்னு சொல்லியிருந்தார். 2.5 மாதத்துக்கிட்ட வந்துன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் அவர் எந்த பொண்ணை லவ் பண்ணி இந்த மாதிரி மிஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. அவங்க அதே ஊரில் அவங்க தூரத்து சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தாய் மாமன் முறையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மேரேஜ் பண்ணிவிட்டு அதே இதில் வந்து ஒரு சின்ன ஹோட்டல், நமக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வில்லேஜ் சைட்லாம் ஹோட்டல் இருக்கும்ல, நார்மலாக ஹோட்டல்ஸ் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ 2 பேரும் அவங்க ஒரு லைஃப்பில் ஒரு அமைதியான லைஃப் தான் போயிட்டுருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கிராமம்னாலே அந்த சின்ன சின்ன மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சொந்த வீட்டுக்கு குடிசையாக இருந்தால் கூட அது அவங்க சொந்த நிலமாக தான் இருக்கும். ஸோ இவங்களும் ஓரளவுக்கு ரீசெண்டாக அந்த ஊரில் இவங்களும் கொஞ்சம் கௌரவமாக ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணல. அதாவது இவரோட காதலியை நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணல, கொஞ்சம் நல்லா தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி இப்போ கடைக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் டவுனில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். நியர்பையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க லைஃப் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள், இவருக்கு இல்லையா, இவருக்கு 2 ஆண் குழந்தைகள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா
இவர் தான் 2 மாதம் அங்கே இருக்கார் இல்லையா. ஸோ ஆஃபீஸும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இவங்க வந்து மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கிது. ஏன்னா ஹோட்டல் ஃபுட்டு 3 வேளையுமே வந்து ஹோட்டல் ஃபுட்டு, டீ, காஃபி எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலாக தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ மீட் பண்ணுற மாதிரி சான்ஸ் கிடைக்கிது. இவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பழைய ஞாபகம் வருது, பேக் வந்து வருது. ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைவுகள் எல்லாம் வருது. ஸ்கூல் டைமில் லவ் பண்ணது, பேசுனது. ஏன்னா சொந்த ஊர், அதே ஊருக்குள்ளே இந்த லவ்வும் போயிட்டு இருந்திருக்குது கிட்டத்தட்ட 2 வருஷன்றபோது உங்களால் அதை வந்து ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நிற்கிற இடம், நடக்கிற இடம், இங்கே தானே நம்ம பேசணும், இங்கே தானே ஃபஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணோம், இந்த மாதிரிலாம் வருது. இவர் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாரு. சரிங்களா, மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாரு. பட் இவருக்குள்ளே வந்துட்டு இவர் வந்து என்ன நினச்சிக்காருன்னா, இவர் கொஞ்சம் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும்ல பெங்களூர் லைஃப் ஸ்டைல்ன்றபோது ஒரு இதாக இருக்கும்போது இவங்களை பார்க்கும்போது இவர் மனசுக்குன்னா, ஓ இவன் வந்து டீ கடையில் வச்சுட்டு கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காரு. பட் அவங்க கஷ்டம்லாம் படல, அது அவங்க தொழில். பட் அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்தில் தான் கடையில் வந்து இருக்காங்க. சரிங்களா, ஏன்னா சொந்த ஊர், இங்கேயே பிறந்து வளர்ந்து சொந்த தாய் மாமன் கல்யாணம் பண்ணி இருக்கும்போது அந்த கடையில் இருக்கவங்க அவங்கள வந்து அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஏன்னா எல்லாமே வந்து தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவருக்கு ரொம்ப மெமரி டிஸ்டர்ப் ஆகுது. ஓ இவர் ரொம்ப கஷ்டப்படுறாளோ, ஒருவேளை நம்ம விட்டுட்டோமோ, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாமோ, எஃபோர்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் மேலே கில்ட்டியாக ஃபீல் வருது. அதுக்கப்புறம் பேசி நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் இந்த ரீசன்னால் இங்கே வந்து இருக்கேன், எனக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து ஃபுட்டு வேணும், நான் வந்துட்டு பே பண்ணிடுறேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டு அப்படி கேட்குறாரு, எப்படி இருக்கு உன் லைஃப், எப்படி போயிட்டுருக்கு, ஆஃப்டர் தட் எப்படி இருந்துச்சு அப்படின்னாரு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா மறைமுகமாக சொல்கிறாங்க, இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பழச எதையுமே பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நடந்தது ஊருக்குள்ளே ஒரு சிலருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரிகிற மாதிரி அந்த கல்யாணம் பண்ணவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அப்படி வந்து தூரத்து சொந்தம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியாது. ஸோ இதை இவங்க வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே இதாகாது, பழசை பற்றி எதுவும் பேச வேண்டாம், உன்னோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, நீ நல்லா இருக்கியா, அண்ட் குழந்தைங்க இதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ இது மாதிரி பேரண்ட்ஸ் இது பண்ணிட்டாங்கன்ட்டு நாங்கள் வந்திருந்தோம், அப்போது உன்னை பார்த்தேன், உங்கள்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணேன். சரி ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, கூட மனைவி இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்றதால நான் வந்துட்டு வீட்டில் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இவங்களோட லவர் வந்து கேட்குறாங்க. ஸோ கேட்டு பேசிக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோவோ போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் கிராமம்னாலே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகிடும். அதாவது லைட்டாக மேகம் கருக்குது, லைட்டாக மரம் அசையுதுனாவே பவர் கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து பவர் கட் ஆகிடுது. இவர் ஹோட்டலுக்கு வராரு. சரிங்களா, ஹோட்டலுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு அதாவது வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சா சாப்பிடுவார். ஏன்னா சைட் பை சைடு வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ வர்றாரு, அந்த நேரம் பார்த்து சுத்தமாக பவர் கட்டு. இவங்களுடைய அந்த பழைய காதலோட ஹஸ்பண்டும் டவுனுக்கு போயிட்டாங்க. ஸோ இது இவங்களே சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி இந்த மாதிரி இவங்களுக்கு போட்டு பேக் பண்ணுறதுக்காக போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து கடையில் ஒரு 7:30 போல் அப்படின்றதால யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இவருக்கு அமைஞ்சிருது. சரிங்களா, ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ டக்குன்னு அவங்க வந்து இந்த மாதிரி தோசை பார்சல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது வந்து இவர் வந்து அவங்க மேலே வந்து லைட்டாக வந்து கையை வச்சு ஒரு விதமான அந்த ஒரு ஹக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கோடு, அதாவது இது வந்து தப்பான உணர்வு கிடையாது, ஒரு விதமான ஃபீலிங். ரொம்ப நாள் வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு லவ் மிஸ் பண்ணனால ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, நீ எப்படி இருக்க, உன்னை நான் மிஸ் பண்ணிடணும், நான் ஃபீல் பண்ணுறேன், நீ என்னை ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கியா, இந்த நிலைமையில் உன்னை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. உடனே அவங்க வந்து சிரிக்கிறாங்க. நான் எந்த நிலைமையில் இருக்கேன், நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அஃப்கோர்ஸ் நானும் ஒரு வருஷம் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உன்னை மறக்கிறதுக்கு, வந்த புது வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். பட் இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, என்னோடய ஹஸ்பண்ட் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, அதே மாதிரி தான் என்னோடய குழந்தைகளும் நல்லா பார்த்துக்கோன்னு ரொம்ப மெச்சூரிட்டியாக ரொம்ப க்ளவராக இவங்களோட அந்த ஹக் பண்ணது கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை. சரிங்களா,
ஏன் அப்படின்னா, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, லவ் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுடைய லவ்வர் இருக்காங்க இல்லையா, வாலண்டியர் ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, ரொம்ப ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இன்றைக்கி வந்து ஹக் பண்ணுறது கூட தள்ளி விட்டுட்டு ஓரமாக நின்று தான் இதை சொல்கிறாங்க. அப்படின்றபோது இவருக்கு பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருக்குது. என்ன சொல்லுன்னா, நான் தான் உலகம், நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி என்னையே சுற்றி சுற்றி வந்த ஒரு பொண்ணு இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கா அப்படின்றபோது அவருக்கு வந்து என்னென்னா, அந்த ஃபீலிங்கெல்லாம் தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. ஓகே, நான் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ விட்டுட்டோமே, ரொம்ப வந்து அந்த ஏஜில் வந்து இந்த பொண்ணு ரொம்ப வெகுளித்தனமாக இருந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த மைண்ட்லேயே இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ குழந்தைத்தனமாக இருக்கும், எங்கே போய் கஷ்டப்படுது. பட் இவங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, சுக துக்கங்கள், எது காமம் எது காதல், என்ன வேணும் என்ன வேணாம், எல்லாத்தையும் நல்லா பிரித்து தனித்தனியாக பார்க்குறதுக்கு இவங்களுக்கு பக்குவம் வந்துருச்சு. ஸோ இதை இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அவங்க பேசின அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இவர் வந்து நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, நம்ம பார்த்தா அந்த ஒரு இது இல்லை, நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்ற போது இவருக்கு மனசளவில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கிது. ஓகே, நல்லா இருக்காங்க அப்படின்ற போது இது வந்து ட்ரூ லவ் இல்லையா. ஸோ என்னை விட்டு நீ பிரிஞ்சாலும் எங்கேயோ நல்லா இருக்க, நான் உண்மையாகவே நீ ரொம்ப கஷ்டப்படுற, இந்த வாழ்க்கைக்குள்ளே தத்தளிச்சுட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே நீ வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில பிரிவுகள் கூட சில நேரங்களில் நல்லது அப்படின்றத இன்றைக்கி நான் உணர்ந்துக்கிட்டேன். ஒருவேளை நீ என்னையை கல்யாணம் பண்ணி என் கூட இருந்தீன்னா அந்த மெச்சூரிட்டி இந்த அளவுக்கு வந்திருக்காதோ, உன்னை நான் பேம்பர் பண்ணி நீ வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்திருப்போம். இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுற, அதை நான் டெய்லி பார்த்துட்ருக்கேன். வர கஸ்டமர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், கடையில் வரவங்கள்ட்ட பேசுறது, குழந்தைங்களை நடத்துகிற விடும், எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாமே இந்த பிரிவு இந்த விஷயத்துக்காக தானா அப்படின்ற மாதிரி அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ இதை நினச்சிட்டு அவர் வந்து மூவ் ஆன் பண்ணிடுறாரு. ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும் இல்லையா. ஏன்னா அவருக்கு ஒரு கில்ட் இல்லாமல் நம்ம விட்டுட்டோமோ அப்படின்ற அந்த ஒரு கில்ட் இத்தனை நாள் குத்திக்கிட்டே இருந்திருக்கு. பட் இதை பார்க்கும்போது ஓகே, அவள் செட்டில்டாக இருக்கா, அவள் ரொம்ப லைஃப்பில் தெளிவாக இருக்கா அப்படின்ற போது இவர் வந்து மூவ் ஆன் பண்ணி வந்துடுறாரு. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பார்வை, ஸோ அவங்களும் பார்த்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரோட அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இவரும் வந்து பார்த்திங்கன்னா வேறவங்களுக்கு கொண்டு வந்து அந்த வீட்டில் அவங்க அப்பா அம்மா அந்த வீட்டில் வந்து வாடகைக்கு இது மாதிரிலாம் செட் பண்ணிவிட்டு இவரோட ஃபேமிலிக்கு போய் இவரோட ஃபேமிலியை வந்து ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இவர் ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கு, அவங்களும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இந்த கதையோட எண்டு. இது கதை கிடையாது, எங்கேயோ ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த சில உண்மை சம்பவங்கள். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா லைஃப்பில், ஏன்னா இன்றைக்கி சில பிரிவுகள் அப்படின்றது சில விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்லேருந்து நல்லதுக்காக தான் இருக்கும். சரிங்களா. பிரிவு கூட சில நேரங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தையும் ரொம்ப நல்ல அடுத்த துணையோ இல்லை அடுத்த வாழ்க்கையோ அமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஸோ ஏன்னா இன்னி அவரோட அந்த மனசில் அந்த காதல் அப்படின்றது வரும். ஆனால் அதை வந்து ஒரு கில்ட்டி ஃபீலாக இருக்காது, அது ஒரு வந்து சுகமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ இவருக்கும் நல்ல மனைவி குழந்தை இருக்கும்போது இவரோட லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. எண்ட் ஆஃப் த டே 2 பேர் பிரிஞ்ச 2 பேருக்கு நல்ல லைஃப் செட்டில் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்ன மாதிரி சில நேரங்களில் சில பிரிவு வருது அப்படின்னா அதுக்கான ரீசன். 2வது நம்ம வந்து கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சுய ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காமம் அப்படின்றது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டு போகிற விஷயம். ஒருவேளை இவர் அன்றைக்கி வலுக்கட்டாயமாக அவங்கள ஏதாவது பண்ணியிருந்தாலோ ஏதாவது பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலோ யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பார்த்தோ இல்லை அந்த பொண்ணை அதை பெருசு பண்ணி இல்லை ஊரில் இருக்கவங்க சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அந்த பொண்ணோட லைஃப் கேள்விக்குறியாகி இவரோட குழந்தைங்க இவங்க லைஃப் கேள்விக்குறியாகி அப்பப்போ நினச்சி பார்த்தாலே ஒரு பூகம்பம் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சில நேரத்தில் நம்ம அசால்ட்டாக 5 நிமிஷத்தில் என்ன இருக்குது 10 நிமிஷத்தில் என்ன இருக்குதுன்னா அது நமக்கு லைஃப் லாங் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் எப்போவுமே ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது தாம்பத்தியம் உடலுறவு சார்ந்துன்ற போது அது சுய கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் அதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களை ரொம்ப ரொம்ப நல்வழிப்படுத்தும். அண்ட் ரொம்ப ரொம்ப லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த கதை என்னது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு வேளை அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னால் இவரோட லைஃப் எப்படியா இருந்துக்கும். பட் இன்றைக்கி 2 பேருமே சுகமாக இருக்காங்க. இதுதான் வந்து உண்மையான காதலும் கூட. சரிங்களா. ஸோ
எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நல்ல எப்படி சொல்கிறது, சுய ஒழுக்கம் அப்படின்றது உங்கள் லைனுக்குள்ளே, அதாவது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு பவுண்ட்ரி லைனை செட் பண்ணிக்கோங்க. அதுதான் மெயின். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல அனுபவம், நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்றத வந்து நான் வந்து 100% நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸில் வீடியோஸ் பிடிக்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். டாடா பை, சி யூ, டேக் கேர்.